கோயம்புத்தூர்ல சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில கலந்துகிட்ட குழந்தைகளுக்கெல்லாம் சீல்டு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு ஒர்க் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிசைனிங் வேலை முடிச்சு அது பிரிண்ட் எடுத்து ரவுண்டா லேசர்ல கட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த சீல்டு. இப்போ இந்த சீல்டுல அந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டலாம். கட் பண்ணி அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்டிக்கரை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பிவிசி ஸ்டிக்கர். ரவுண்ட் ஸ்டிக்கரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒட்டணும். கொஞ்சம் கிராஸ் ஆச்சுனாலே ஸ்டிக்கர் வேஸ்ட் ஆயிடும். ஸ்டிக்கர் ஒரு டைம் ஒட்டினாக்கா அவ்வளவுதான், எடுத்து திருப்பி ஒட்ட முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டும் போதே கேர்ஃபுல்லா ஒட்டணும். எண்டு கார்னர்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டா ஓகே தான். அப்படியே ரிமூவ் பண்ண பேஸ்டே வந்தீங்கன்னாக்கா சூப்பரா அதுலேயே பிக்ஸ் ஆயிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் போய் எப்படி அதுலயே பிரிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஒர்க்கு. நீங்க கூட பாத்திருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ படத்தை பார்த்துட்டு அதை ரோஸ்ட் பண்றேன், ரிவ்யூ பண்றேங்கிற பேர்ல யூடியூப்ல சார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கான், பிளாக்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கான், இன்ஸ்டாகிராம்ல சண்டே கிரிக்கெட்டுங்கிற பேர்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு வேலை குழப்பே கிடையாதோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இதுதான் என்னோட ஒர்க். பேசிக்கா நான் ஒரு கிராபிக் டிசைனர். ஃபிளெக்ஸ் போர்டு, சீல்டு, ஸ்டாம்பு, ஸ்டிக்கரு, விசிட்டிங் கார்டு, பில் புக்கு, ப்ரௌச்சர், கேட்லாக்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன். ஆனா என்னுடைய பிசினஸை என்னுடைய சேனல்ல நான் ப்ரமோட் பண்ணது கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சே வீடியோ போட்டு எங்கட ஆளையே காண நினைச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அதுக்காக வேண்டிதான் சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன். பாருங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே சீல்டு தான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒட்டி கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. பர்சனலா பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால தான் வீடியோ போட முடியல. வெயிட் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.